பாவி மனுஷன் சரியான அழுத்தக்காரரா இருப்பாரு. எவ்வளவு திமிரு இருக்கு. நாளைக்கு கல்யாண நாள ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரா? அவரா என்னை கூப்பிட்டு பேசுறாரா? கிடையாது. இருக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நானும் பேச மாட்டோம்ல. நானா தப்பு பண்ணேன்? எல்லாரும் முன்னாடியும் என்னை திட்டுனது யாரு? இவர் தானே. இந்த ஆளுக்கு என்னைக்காவது உண்மை தெரியும் போது அப்ப இருக்கு நான் கொடுக்குற குடல என் முகத்துக்கிட்ட எப்படி கொண்டாந்து முகத்தை வைப்பாருன்னு நான் பாக்குறேன். நானும் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்தா ஒரே அடியா ஆட்டம் காட்டிட்டுல இருக்காரு. எல்லாம் அந்த சனியம் கொடுக்குற இடம் யாருன்னே தெரிய மாட்டேங்க. நானும் மிரட்டி பார்த்துட்டேன். அழுத்தக்காரி வாயை திறப்பனாங்கிறா. எங்க ஆத்தாக்காரி வேற போனை போட்டு வா வாங்குறா. இப்ப அங்க போனா இந்த ஆளுக்கு கடுப்பு ஏறும். என்ன செய்யனே தெரிய மாட்டேங்க. கூடிய சீக்கிரம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இருக்கு இந்த ஆளுக்கு. என்னடா நீ எப்ப வந்த? ஏன் இப்படி முழின்னு முழிக்கிற? வேற யாரை யாசப்படுறேன்? எல்லாம் உங்க அப்பாவை தான். என்ன பாடு படுத்தி எடுக்கிறாரு மனுஷரை. அதான் நல்ல 4 போடு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீ வந்துட்ட. 4 போடு என்ன 5 போடு கூட போடலாம். ஆனா அப்பா வீட்ல இருக்கணுமே. என்னடா சொல்ற? இம்பட்டு நேரம் படுத்து தானே கிடந்தாரு. அதுக்குள்ள எங்க போனாரு? இப்பதான் பைக் எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு தரமா. அப்பா நான் வரப்பா அப்படி சொன்னேன். நீ வீட்ல இரு, வெயில் ரொம்ப அடிக்கி. அப்பா கொஞ்சம் அவசரமா வெளிய போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தரமா. பாவி மனுஷன் அம்பட்டு அவசரமா எங்க போறாரு? என்னாச்சு? நான் அங்க நிக்கிறேன். நீ பேசாட்டி இங்க திரும்பிக்கிட்டு எங்க யோசிச்சிட்டு இருக்க? ஆமா, உங்க அம்மா எங்க ஆள காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா ஏதோ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மாவும் ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னாவோ. அப்புறம் அம்மா குளிக்க போயிட்டு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னாச்சு? இந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷன் நான் இருக்கிறேன். என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்றாங்க. இந்த அனிதாமா இங்க வந்து நின்னு தனியா புலம்பிட்டு இருக்கா. அங்க ஐஸ்வர்யா
என்ன அனிதாம்மா, கல்யாணத்தன்னைக்கு நான் பறந்துட்டேன்னா சொல்லு அனிதாம்மா. என்னடா எல்லாரும் இங்கேயே இருக்கிறீங்க? ஏன் அனிதா, என்னாச்சு உனக்கு? அடியே, உன் மவன் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல, நீயே பதில் சொல்லு. என்ன அனிதா, அப்படி என்ன கேள்வி கேட்டான்? டேய், அப்படி என்னடா கேட்ட? ஐயோ, சிம்பிள் क्वेश्चन, அதுக்கு கூட அனிதாக்கு பதில் சொல்ல தெரியல. நான் கல்யாணத்தப்போ ஊடக்குள்ள தானே இருந்தேன். அண்ணன் தான் எங்கேயோ ஓடி போயிட்டால. அது சொன்னா அனிதாம்மா முழிக்கிறா. நீ சொல்லு, என்ன முழிக்கிற? உனக்கும் பதில் தெரியலையா? அப்ப எல்லாரும் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. கல்யாணத்தப்ப நீ அப்பா மடியில படுத்து தூங்கிட்ட, அருண் அண்ணன் அம்மா மடியில படுத்து தூங்கிட்டான். போதுமா? அட பாவமே, ரெண்டு பேருமே தூங்கிட்டோமா? இதை சொல்றதுக்கு இந்த அனிதாம்மா என்னத்துக்கு இப்படி மூலின்னு முழிக்குது? சரி சரி, ரெண்டு பேரும் சாப்பிடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அதான பார்த்தேன். என்னடா லைட்டா வயித்துல ஒரு ஓடமா பசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. சாப்பாடு ரெடி ஆயிட்டா? இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? இல்ல, உனக்கு வயித்துல ஓரத்துல பசிக்குதோல? ஆமா, எனக்கு வயித்துல ஓரத்துல பசிக்கும் போது தான் நான் சாப்பிட போவேன். உனக்கு பசிக்கலையா? எனக்கும். அதுக்கு நான் என்ன செய்யறது? சரி, எதுக்கு திருட்டு முழிக்கிற? என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? இன்னைக்கா? இன்னைக்கு சிக்கன் குழம்பு, சாதம், உனக்கு சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு பேரும் போங்க, தட்டில் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருங்க, அம்மா வரேன். சரியா? ஐயோ, சிக்கன் தான் முடிச்சியா? ஃபிஷ் வாங்கலையா? சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாணே போவோம். இல்ல, தானா ஃபிஷ் தான் திம்பியோ? வாணே. அண்ணே, ஃபிஷ் தின்னாதான் முடியலாம் கொட்டாதுன்னு டீச்சர் சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆமாடா தம்பி, அதுக்கு பாதாமும் சாப்பிடு. சரியா? சரிண்ணே. என்ன அனிதா, அப்படியே சாக்காயி போய் நிக்கிற? பின்ன இத்தனோண்டு இருந்துகிட்டு அவன் கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. நல்ல வேளை அவனை சமாளிச்ச. சரி சரி, நீயும் சாப்பிட்டுட்டு ரெடியாகு, நாம கடைக்கு போவோம். இப்போ எதுக்கு கடைக்கு? என்ன அனிதா, உனக்கு நாளைக்கு கல்யாண நாள் தானே, நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு வருவோம், வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த மனுஷனா இன்னும் வீஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்புறம் எப்படி கல்யாண நாளை சந்தோஷமா கொண்டாடுறது? ஐயோ அனிதா, ஏன் தேவையில்லாம இப்படி எதையாவது போட்டு குழப்பிக்கிற? அதான் உனக்காக தான் சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்க போயிருக்காரு தெரியுமா? ஆமா, பேச மாட்டாரு, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. அவரு நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டாரு. அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா மட்டும் நான் அப்படியே மயங்கிருவேனாக்கும். ஐயோ விடு அனிதா, தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. அதெல்லாம் விட்டுரு. நம்ம வாழ்க்கைக்கு எது சரியோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரியாமலா போக போகுது? ஆமா தாயே, உன் உபதேசத்துக்கு நன்றி. ஒன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையே இருக்க முடியாது. எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி அனிதா, சீக்கிரமா வா. சரி சரி. என்னாச்சு? காலையில இருந்து இந்த ஒத்தக்கண்ணு மட்டும் வெடுக்குங்கி. யார் தான் வீட்டுக்கு வர போறா? சாத்தா, இந்த சொந்தக்கார ஒத்தல்ல தாங்க முடியல. கரிய வையி, புளிய வையி, அத வையி, இத வையி, டீய போடு, காப்பிய போடுது. நாடு பூரா அடுப்பங்கரையே கறின்னு நிக்க வேண்டியதா இருக்கு. நேத்து தான் இந்த பெரியாத்த கறி ஒரு வாரம் வந்து உட்காந்துட்டு போயிருக்கா. இன்னைக்கு யாரு வர போறா? நம்மளாம் ஒருத்தி வீட்டுக்கு போக மாட்டான். ஆனா நம்ம வீடு கதின்னு எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டாவோ. இவ எல்லாத்துக்கும் ஆட்சி படத்துக்கா நான் இருக்கேன். என்ன புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கேன்? சோறு கறி திங்கிறதுக்கு வந்துருவேன் நினைச்சியாக்கும்? அனிதா, எப்படி இருக்க? நீ தானாக்கும்? நானும் வேற யாரோன்னு நினைச்சேன். வா உட்காரு. ஒன்னு சொல்லுவேனா, சொந்தக்காரவ தொல்லை தான் தாங்க முடியல. எங்க பெரியம்மா வந்து ஒரு வாரம் இருந்துச்சு, என் தங்கச்சிக்காரி வந்து ஒரு வாரம் இருந்தா. இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தரா வந்து இருக்காவோ. என்னால அடுப்பங்கரையை விட்டு வெளியே வர முடியல. அதான் என்னடா இன்னைக்கும் கண்ணு துடிக்குதே, யார் வரப்போற அவளோடு புலம்பிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அது நீயா போச்சு. நானும் சும்மா
ஒன்றும் வரல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன அனிதா, என்னால உனக்கு காரியம் ஆகணுமா? என்னன்னு சொல்லு. என்னால முடிஞ்சா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காவக்கா. கொஞ்ச நாளாவே எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லி எனக்கு உதவியா ஒரு வேலை செய்ய சொல்லணும்னு வந்தேன். எதுக்கு குழம்புற? என்னாச்சு? எல்லாம் என் புருஷனால தான். என் புருஷனோட ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தி வேலைக்கு சேர்ந்துருக்கா. எனக்கு அவளை பார்த்ததுலேருந்து சரியா படலை. நானும் எத்தனையோ முறை இவர்கிட்ட சொல்லி அவளை வேலையை விட்டு நிப்பாட்டுன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவே மாட்டுக்காரு. இப்போ அவளை நீ கொஞ்சம் கண்காணிச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் சொல்லணும். யாரா இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். இல்லைனா மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன சொல்ற? புதுசா ஒருத்தி வேலைக்கு சேர்ந்திருக்காளா? யாரு என்ன ஏதுன்னு சொல்லு. யாருன்னே தெரியாம அவளை கண்காணினா எப்படி கண்காணிக்கிறது? ஐயோ அக்கா, அந்த சிலுப்பட்டை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டேன். கடைசியில பார்த்தா ஓன் தெருல தான் இருக்குதான். அந்த கடைசியில முருகப்பன் ஒருத்தர் இருக்காராமே, அவர் மவளாம். அதான் என்ன ஏது எப்படிப்பட்டவா, எதுக்காக இந்த ஆஃபீஸில் போய் சேர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியணும். அவள் யார் யார் கூட பேசுகிறா, எங்கே எல்லாம் போகிறா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கண்காணிச்சு சொல்லேன். என்னது, முருகப்பன் மவளா? முருகப்பன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். அவன் அவனுக்கு ஒரு மவளும் ஒரு மவனும். மவளா? அந்த பிள்ளைய நானும் பார்த்துருக்கேன். சரி, சொல்லிட்டல விடு. இன்னையிலிருந்தே கண்காணிக்க ஆரம்பிச்சிருதே. இந்த தெரு நேரம் சொல்ற, என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். ஆமா, உன் புருஷன்கிட்ட சொல்லி வேலையை விட்டு நிப்பாட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ அக்கா, அவர் எங்கே கேட்குறாரு? நான் சொல்கிற எதையுமே காதில் வாங்குற மனநிலையிலே அவர் இல்லை. என்ன கண்டபடி ஏசுறாரு. அடிக்க கூட வந்துட்டாருன்னா பார்த்துக்க. நானே இப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் இல்லை. என்ன அனிதா, கூறுகட்டத்தனமா பேசுற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது இயல்புதான். அவரு யதார்த்தமா எடுத்திருக்கலாம். அதனால உன்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். நீ அதை போய் பேச வேண்டியதானே? ஐயோ அக்கா, என் மேலே தப்பு இல்லை. அவ ஏதோ எனக்கு தப்பானவளா தான் தெரியுறா. நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் போய் சத்தம் போட்டதுக்கு ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் இங்கே வராத வைக்காதன்னு என்னை கண்டுபிடி பேசிட்டார் தெரியுமா? அவளும் என்ன மாதிரி டைப்பாக நடிக்கிறா. அதனால தான் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு உன்னை பார்க்க வந்தேன். அப்படிதானே? பொறு, இன்னும் 2 நாள்ல அவ யாரு என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் சேகரிச்சு உன் கையில கொடுக்குறேன். போதுமா? அது போதும்க்கா. இப்போதான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. இவருக்கு எதுவும் சொல்ல வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்தா இவர் என்னை சந்தேகப்படுறியா வைக்கிறியான்னு கண்ட மாதிரி பேசுறாரு. சரி சரி, கவலைப்படாத. வா, காபி படுத்துறேன், குடி. நான் 2 நாள்ல உனக்கு நல்ல தகவலா சொல்றேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வீட்டில் போய் குடிச்சுக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அதனால புடவை எடுக்க போகணுன்னு ஐஸு கூப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்காகவாது அவள் கூட சும்மா போகணும். நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். நீ அதுக்குள்ளேயும் நல்ல தகவலா சொல்லு, சரியா? சரி அனிதா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, அப்போ நான் வரேன். சரி அனிதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, 2-3 நாளாக சரியாகவே வீடியோ போட முடியல. சின்ன பசங்க வீடியோ மட்டும் நேற்று போட்டோம். கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, இன்னொன்று கொஞ்சம் பிஸியாகவும் இருந்துட்டோம். சாரி. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் உங்களை மறக்கலை, ஆனால் நீங்கள் எங்களை தேடினீங்களா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்டா, 2 குட்டி செல்லங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட அஸ்வின் குட்டி யாருன்னு குட்டி, தங்க குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, பிஜு குட்டிகளா, என்ன செல்லங்களா? செம்மையாக இருக்குது வீடியோ. ஐ லவ் யூ உம்மா உம்மா உம்மான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேங்க்கா, அதனால தான் வாட்ஸ்அப்லேயும் யாருக்கிட்டேயும் பேச முடியல. அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாரும் வீட்டிலே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இப்படி ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் முடிய மாட்டேக்கு. இன்னும் பேக்கேஜும் ரெடி பண்ண முடியல. சாரி அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, எங்கள் யாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல. சாரி. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா இவன் பக்கம் எழுந்துக்கிட்டான். இவன் எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைங்கள பூரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டான். அவன்கிட்ட சொல்லுங்கம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தேடி வந்தாங்க. நான் ஒன்றும் இவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடல. எல்லாரும் என்கிட்ட பேசி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாம்மா. ஐ லவ் யூ so much மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், சூப்பராக பேசுகிறீங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? நிஷா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கா? ஐ லவ் யூ so much மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நிஷாக்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்கலாம்? எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ so much மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அருணிஷோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணை மட்டும் அப்படியே கவிதை தான் பேசுவாங்களா? அம்மா அஸ்வின் என்னை திட்டிகிட்டே இருக்கிறது. ஹஸ்பண்டும் நானும் உங்கள் கூட விளையாட வரோம் குட்டீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அருண் பேசுகிறேன். என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் கூட விளையாட வரீங்களா? வாங்க. அப்பாவும் விளையாட வர்றாங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஐ லவ் யூ so much அப்பா. ஹாய் அருணிஷி அம்மா,
இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் அஸ்வின் பேசுறேன். நீங்க என் கூட விளையாட வரீங்களா? வாங்க. I love you so much அம்மா. I love you so much அப்பா. ஹாய் HWAGS, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் HWAGS, அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much. ஹாய் வினிஷ் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? It is beautiful அலப்பறைகள் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much ஆச்சி. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் இஸ் ஏ சீரியஸ் கேரக்டர், அஸ்வின் இஸ் ஏ கியூட் லிட்டில் பாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? I love you so much ஆண்டி. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் செல்லங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much அம்மா. ஹாய் அல்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசு, அத்தா, நனி, அருண், அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா. வெரி சாரி கமெண்ட் போட தாமதமாயிட்டு. அஸ்வின் அருண் காமெடி சூப்பர், ஸ்டோரி சூப்பர், களவாணி துரோகி எப்போ மாட்டுவான்னு காத்திருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அல்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க காமெடி சூப்பரா இருந்துச்சா? Thank you மா. I love you so much மா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவன் கூட எழுதுறான். நீங்க என்னன்னு ஆளுங்கம்மா. ஹாய் யாழி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த அழுவாச்சி எல்லாரோடையும் கம்ப்ளைண்ட் பண்றான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றும் கூப்பிடல, அவங்க தான் என்ன கூப்பிட்டாங்க தெரியுமா? I love you அம்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தங்கம், நீ எப்படி இருக்கிறாயின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவன் நல்லா இருக்கான், நீங்கள் பேசுங்க. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க அஸ்வின் தங்கம் நல்லா இருக்கான், உங்க அருண் தங்கம் நல்லா இருக்கான். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? I love you so much ஆண்டி. ஹாய் ரேவதி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? I love you so much ஆண்டி. ஹாய் ரேவதி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சிஸ்டர், டுடே எபிசோட் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ராஜேஸ்வரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much ஆண்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். ஆமா, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.